கிருஷ்ணகிரி அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற ஹோட்டல் உரிமையாளர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதியதில் ஹோட்டல் உரிமையாளர் தூக்கி வீசப்படும் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சூர் பகுதியைச் சேர்ந்த மோகன்குமார் என்பவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அதே பகுதியில் உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மோகன்குமார் நேற்று இரவு தனது உணவகத்தின் அருகே திருவண்ணாமலை டு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்றார். அப்பொழுது திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று மோகன்குமார் மீது அதிவேகமாக மோதியதில் மோகன்குமார் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இந்த நிலையில் மோகன்குமார் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி இருசக்கர வாகனத்தில் இருந்து அவர் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.